வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் SBS ஓட வால்யூம் 7 இருக்குதுல்ல, அதுல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அண்ட் அது ஓட என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன வீடியோ, அதாவது SBS வால்யூம் 5 and 6 வீடியோ வந்து யாராவது பார்க்கல அப்படின்னா அண்ட் வால்யூம் 4 கூட நான் போட்டுக்கிறேன். சப்போஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கே ஓட கிட்ட ஃபேன் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இப்போ மணி என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. எனக்கு இந்த கேள்வியை கேட்டவொடனே எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா அவர் எப்பேற்பட்ட ஆள், அவர்கிட்ட கேட்கறதுக்கு 1000 விஷயம் வந்து இருக்குது. என்னதான் அந்த டைம்ல ஒன் பீஸ் ஆரம்ப காலகட்டம்னே சொல்லிட்டு வச்சுப்போமே, ஆரம்பத்துலயுமே அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏகப்பட்டது இருக்குது. ஆனா அந்த கேட்டுக்கிற விஷயம் வந்து என்னன்னா, டைம் என்ன ஓட சென்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அது ஓட வந்து பாத்தீங்கன்னா டைமா இப்ப கரெக்டா இங்க வந்து 12:09 AM ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ 12:09னா விடிகாலையில கரெக்டுங்களா? அத்தனை மணிக்கு அவர் உட்காந்துக்குன்னு SBS வந்து எழுதினு இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு டெடிகேஷனா இருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஸ்கெட்யூலே எந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. விடிகாலெல்லாம் படுத்து தூங்குற டைம், நேரத்தை தூங்கி இருக்கணும். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் SBS காரனரே ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல வந்து ஃபேன் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஷாங்ஸுக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து அவனுக்கு உன்னை பிடிச்சா என்ன பிடிக்கலாம் என்னடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ஃபேன் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, வாட்டர் சென்ஸே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்துட்டு, உனக்கு ஒரு பர்ஃபெக்டான டெல்ஃபுட் வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறேன், இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா உனக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு என்னை சாப்பிட சொன்னான். அண்ட் நானும் அதை சாப்பிட்டேன். அண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து கரெக்டா தெரியல என்னன்னு சொல்லிட்டு. ஆனா சாப்பிட்டதுல இருந்து நான் ஏதாவது ஜோக் சொன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க, அப்படியே பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போ ஓடா வந்து, ஓ அந்த ஃப்ரூட் நீ சாப்பிட்டியா, சரி நான் வந்து ஓப்பனாவே சொல்லிடுறேன், நீ சாப்பிட்ட ஃப்ரூட் வந்து சமோசா நோமின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அந்த ஃப்ரூட் சாப்பிட்டா வாயிலேருந்து ஜோக் வராது, அதாவது நல்ல காமெடியான ஜோக் வராது, பேட் ஜோக் மட்டும் தான் வரும். அதான் மொக்க காமெடின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். நீ வாயத்தை எது சொன்னாலும் மற்றவங்க கடுப்பா தான் ஆகும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ டெல் ஃப்ரூட் சாப்பிட்டதுனால உன்னால ஸ்விம் கூட பண்ண முடியாது. ஸோ நீ வந்து உண்மையிலே டெல் ஃப்ரூட்ல ஒரு மோசமான டெல் ஃப்ரூட் தான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சிரிக்கிறாரு. அதுக்கடுத்து ஃபேன் என்ன கேட்டுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பண்டிட்ஸ் எல்லாம் வந்து பார் ஓபன் பண்ணிட்டு போவாங்கல்ல, அவ போறப்ப அந்த கதை வந்து உடச்சிட்டு போயிடுவாங்க. அண்ட் அதுக்கடுத்து காட்டுறப்ப அந்த கதை ரிப்பேர் ஆயிருக்குது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு கார்பெண்டரோட வேலை, அவரோட பேர் வந்து மினாட்டோமோ சான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப நான் போட்டோ போறோம் பாருங்க, இவர் யாருன்னு சொல்லிட்டு தெரியுதா? வானோல நம்ம பார்த்திருப்போம். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 1லயே ஒரு ஓட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து சொல்ல வால்யூம் 7 அவரை பத்தி சொல்றாரு. ஸோ இவர் வந்து அங்க வந்திருக்கிறாருன்னா, அவர் வந்து ஷார்ட் டெம்பர் இருக்கும், அவர் வந்து தாண்டி போறப்ப ஏதாவது கதை உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணாம அவரால் போக முடியாது. ஸோ அவர் நடந்து போறப்ப அந்த கதை வந்து பாத்துக்கிறாரு, அதனால அவர் ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ இந்த மினட்டமோ ஓடா வந்து வால்யூம் 1ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு, வால்யூம் 7ல யாருன்னு சொல்லிட்டு காட்டிட்டாரு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வானல தான் தெரியுமே. அதுக்கடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து ஓடா கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, சாஞ்சியோட ஐப்ரோ ஏன் சுத்தின்னு இருக்குது, அது வந்து ஃபேஷனா என்னது, எனக்கு வந்து புரியல, கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து, அது உனக்கு புரியலையா, இங்க வா வந்து இப்படி உட்காரு, நான் சொல்றது வந்து கரெக்டா கேட்டுக்கோ, எல்லாருமே சர்க்கிள்ல தான் வாழறோம், அது சன்னா இருக்கட்டும், மூணா இருக்கட்டும், எர்த்தா இருக்கட்டும், எல்லாமே சர்க்கிள்ல தான் ஸ்பின் ஆயின்னு இருக்குது. அண்ட் சப்போஸ் எர்த் வந்து சர்க்கிள்ல ஸ்பின் ஆகிறத நிறுத்துச்சு அப்படின்னா இந்த பிளானட் ஃபுல்லாவே டைடல் வேவ்ஸால கவர் ஆயிடும். அதாவது சுனாமி எர்த்குவேக்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அந்த மாதிரி கவர் ஆயிடும். அது வந்து மோசமான நிலைக்கு வந்து நம்மளுக்கு போயிடும். அதனால அது வந்து சுத்தினே இருக்குதுங்க. அண்ட் சாஞ்சியோட ஐப்ரோவுமே அதே பவர் தான் வந்து சேனல் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி அவன்ட்டு இருக்குது, சர்க்குலர் எனர்ஜின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ உனக்கு புரியுதா, இதை பத்தி நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபேன் கிட்ட ஓட வந்து சொல்றாரு. சோ அடுத்த கொஸ்டின்ல வந்து ஃபேன் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, சாஞ்சியோட வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து அவனுக்கு 19 வயசு ஆகுது, ஜோரோட வயசு தான் அவனுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, நாமி 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 நாமி, எனக்கு வந்து நாமியை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் வந்து அவளை லவ் பண்றேன், அண்ட் நான் வந்து சாஞ்சிக்கு அவளை விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் நாமி வந்து வேணும், அதனால நான் வந்து ஒரு டியூவல் ப்ரப்போஸ் பண்றேன், அதனால சாஞ்சியை வந்து 3 மணிக்கு நாளைக்கு ரெட் லைனுக்கு வர சொல்றேங்க, அங்க வந்து நாங்க சண்டை போட போறோம், நீங்களும் மறக்காம வந்துருங்க சென்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. அது ஓடா வந்து அப்படியா, சரி நான் வந்துடுறேன், நல்லா சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ யாருன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இதையும் என்னதான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இது நான் கிடையாது, எந்த லெட்டருமே நான் வந்து ஓட கேதுல. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இன்னும் தீவிர நாமே வெறியன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சாஞ்சி கிட்ட நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சாஞ்சிக்கிட்டே போறான். அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இந்த சண்டையோட முடிவு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி ஓட அடுத்த வால்யூம்ல வரப்போறதுல சொன்னா சொல்லலாம். அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து ஓட கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, உங்ககிட்ட எத்தனை அசிஸ்டன்ட் வந்து வேலை செய்யறாங்க, அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட 4 அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது வால்யூம் 7 படி பாக்குறப்ப 4 அசிஸ்டன்ட், இப்போ மேபி இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம் இல்ல டிக்ரீஸ் கூட இருக்கலாம். டிக்ரீஸ் மேக்ஸிமம் ஆயிருக்காது, ஏன்னா அவருக்கு வேலைங்க அதிகமாக தான் ஆச்சு, சாப்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கலாம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 அசிஸ்டன்ட் வந்து இருக்கிறாங்களா, அவங்க எனக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க வந்து என் வீட்டிலே தான் தங்கியிருப்பாங்க,
அவங்க வந்து 3 நாள் ஒரு மாதிரி 2 நைட்டுக்கு வந்து வாரத்துல வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க இல்ல அப்படின்னா என்னால இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவங்க என் கூட இருக்கிறப்ப ஜாலியா இருக்கும், அதான் ஒர்க் பண்றது செம்ம ஜாலியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் என்ன கேட்டுறான் அப்படின்னா, குரோவால கேப்டன் குரோவால 100 மீட்டர்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா ரன் பண்ண முடியும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதை கரெக்டா மெஷர் பண்ணவே முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடுவான். ஆனா எனக்கு தெரிஞ்சு 5 செகண்டுக்கு மேல எடுத்துக்க மாட்டான், மேபி அது 4 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஆக்சுவலா உசேன் போல்ட்டோட ரெக்கார்டே வந்து பாத்தீங்கன்னா 9ல தான் இருக்கும், 9 பாயிண்ட் சம்திங் தான். குரோ வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட்குள்ளே ஓடுவான், 4 பாயிண்ட் சம்திங் வச்சுங்கன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ அப்போ குரோ எவ்வளவு ஃபாஸ்டா ஓடும்னு சொல்லிட்டு வச்சு பாருங்களா. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டுறாங்கன்னா, பேட்டி ஒருமா கார்னு, நான் போட்டோ போடுறேன் பாத்துங்க, நான் பேர் சொன்னவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்காது. இவங்களோட பேரை வந்து ஸ்பகேட்டி ஒருமா கால்சோன், இதெல்லாம் சாப்பாடு டிஷ், அங்கேயும் டிரைவ் பண்ணி எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு ஓடா கிட்ட கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்களோட பேரை வந்து நான் சாப்பாட்டுல இருந்தா எடுத்தேன், அது கரெக்ட் தான், ஆனா நீங்க சொன்ன ரெண்டுல இருந்தா நான் எடுக்கல. பேட்டியோட பேர் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு டைப் ஆஃப் டெசர்ட் தான், அது பேர் வந்து பட்டிஷியர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணறான்னு சொல்லிட்டு தெரியல, பட் அந்த டிஷ்ல இருந்து வந்து பேர் எடுத்துக்கிறாரு ஓடா. அந்த பெடிஷர்ல இருந்து எடுத்து பேட்டின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறாரு. அண்ட் கானோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டுக்கு ஸ்பானிஷ் வேர்ட்ல அப்படிதான் சொல்லுவாங்களாம், அதை கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே எடுத்து டைரக்டா இவருக்கு வந்து பேரை வச்சுக்கிறாரு நம்ம ஓடா. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இப்ப லூஃபியால 7200 ஃபங்கி கோமுகோமஸ் பண்ண முடியும் அப்படின்னா சாஞ்சியால 8500 ஃபங்கி எரோயோரோஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது எரோயோரோனா எனக்கு கரெக்டா தெரியல, மேபி டபுள் மீனிங் ஜோக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு புரியல கரெக்டா, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவனால் அட்லீஸ்ட் 930 ஃபேரி டெய்ல் எரோயோரோஸ் வந்து போக முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு ஓடா. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல ஓடா கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒன் பீஸ் புக் எல்லாம் வைப்பாங்கல்ல, வால்யூம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அது ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. லைக் 100 என்னன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா ஜாப்பனீஸ் ருபீஸ், அது நமக்கு வந்து கரெக்டா தெரியாது எவ்வளவு வந்து கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிட்டு இந்தியன் ருபீஸ்ல, பட் 100 எண்ணுக்கு வந்து அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து அதான் அந்த டைம்ல வால்யூம் 7 வந்த டைம்ல ஒரு புக்கு 410 எண்ணா, அண்ட் ஜம்ப் இருக்குது பாத்தீங்கன்னா ஷோனன் ஜம்ப், அது வந்து 220 எண்ணில் வந்து காஸ்ட் வந்து கொடுக்குறாங்க புக்கெல்லாம். அண்ட் அவர் வந்து சின்ன வயசா இருக்கிறப்ப எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு வால்யூம் புக் வந்து 360 ரூபாய்க்கும் ஜம்ப் வந்து 170 ரூபாய்க்கும் வந்து வித்துருந்துக்கிறாங்க. இப்ப எல்லா பிரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, அதை பத்தி என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அது யாராலுமே எதுவும் பண்ண முடியாது. அண்ட் நீங்க கேட்கற 100 எண்ணுக்கெல்லாம் சுத்தமா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. நம்மளுமே இப்போ ஒன் பீஸ் வால்யூம் வந்து வாங்கி பார்க்கணும்னா காசு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நினைப்போம், பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து பப்ளிஷ் பண்ணல, அவர் டிராப் பண்ணி கொடுத்துறாரு, அது பப்ளிஷிங் ஏஜென்சி தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க வைக்கிற ரேட்டு தானே, அதை வந்து இவர் என்ன பண்ண போறாரு, அவருக்கு வந்து லாபம் போகும் தான், பட் சிம்பிளா சொல்லலாம் அவர்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. காசு இருந்தா வாங்கி படிங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்மளா எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ அடுத்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒன் பீஸ்ல வரையறீங்கல்ல, அது எக்ஸாம்பிள் சொல்லலாம், லூஃபி வந்து கடுப்பா இருக்கிற மாதிரி வரையறப்ப நீங்களும் கடுப்பாவீங்களா, உங்க முகமும் கடுப்பாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, அது கண்டிப்பா நடக்கும் தான், நான் வரையறப்ப ஏகப்பட்ட ஃபேஸ் வந்து நானே மேக் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உசோப்போட அந்த க்ரூ இருக்குது பாத்தீங்களா, அது வந்து பிரேக்கப் ஆகிற டைம்ல அதை வரையறப்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நானே அழுதுதான் அதை வரைஞ்சேன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்டுறான் அப்படின்னா, நம்ம ஜெஃப் இருக்கிறாருல, அவர் மூக்குல இருந்து வர்றது வந்து அது முஸ்டாச்சா, அதாவது வந்து மீசையா, இல்ல மூக்கு முடியா, இல்லைன்னா வந்து ஃபேக் ஹேர்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாரு, அது வந்து பிரைடட் ஹேர்ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது டெக்னிக் பேர் என்னன்னா சம்போ ஓகே ஹேரா. இது வந்து காமெடியில வந்து சொல்றாரு அவரு, அந்த காமெடி நம்ம கரெக்டா புரிஞ்சாதான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அண்ட் அந்த காமெடிக்கான மீனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ நமக்கு ஜாப்பனீஸ் தெரிஞ்சாதான் அந்த காமெடி கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். இது இப்போதைக்கு சாதாரணமா பாக்குறப்ப இப்ப நான் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அதோட வந்து விட்டுருங்களேன், ரொம்ப டீட்டெயில் எல்லாம் என்னாலே சொல்ல முடியாது, ஏன்னா அது எனக்கு ஜாப்பனீஸ் தெரியணும், அண்ட் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓடா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடியா சொல்லிட்டு விட்டுறாரு. அடுத்த கொஸ்டின்ல ஓடா கிட்ட என்ன கேட்டுறாங்கன்னா, ஓடா சென்சே நான் வந்து லூஃபிக்கு ஒரு கரெக்டான சூப்பரான மூவ் வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் லூஃபி வந்து வார்மை ஸ்ட்ரெச் பண்ணுவானா, அதுக்கடுத்து 2வது ஸ்டெப் வந்து என்னன்னா ஜோரோ கை வந்து வெட்டுவானா, அண்ட் 3வது ஸ்டெப் வந்து அந்த ஆம் பறந்து போயிட்டு ஷூட் பண்ணுவோம், அதை புல்லட் வந்து எப்படி போவோமோ அந்த மாதிரி ஆம் வந்து போவோமா. அண்ட் இந்த மூவ் வந்து 2 வாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் யோசிக்கிறப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வால்யூம் 4லன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதுல ஒருத்தன் வந்துட்டு லூஃபி ஏரை வந்து இன்ஹேல் பண்ணுவான், பலூன் மாதிரி ஆயிடுவான், அதுக்கடுத்து ஜோரை கத்தி எடுத்தான் வயிற்றுலேயே குத்துறப்ப லூஃபி வந்து வெடிச்சு செதறான்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஒரு மூவ் கண்டுபிடிச்சிருப்பான். இங்க என்னன்னா கையை வெட்டுறதுல இருக்கிறானுங்க, இவனுக்கு லூஃபியை போட்டு தட்டுறதுலேயே சுத்தினுறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் குறியா. ஓடா வந்து கேட்டு அடப்பாவீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றாரு. அடுத்த கொஸ்டின்ல ஃபேன் வந்து ஓடா கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நான் தான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவன், நம்ம வந்து எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், அது நவம்பர் 1 பண்ணிக்கலாமா பேசாம,
அப்ப நம்ம கல்யாணத்தப்ப நான் அவங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. நான் வந்து நாமி அமரோட லிட்டில் சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸா சரி நீ வந்து முதல்ல ஹாஸ்பிட்டல் கிளம்புன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இந்த டைம்ல ஓட கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடா கிட்ட கேட்டுறாங்க. ஓடாவுக்கு வந்து இதை படிச்சப்ப எப்படி இருந்தது சொல்லிட்டு நிறைய பேர் சிரிப்பு வருது. ஓடா கட்டுறதை விட சப்போஸ் அந்த டைம்ல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஒய்ஃப் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அவருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப காமெடியாக எதுனே சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கடுத்த கொஸ்டின் வந்து என்னதுன்னா, வால்யூம் 4ல ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு ஜோரோட வயித்துல வந்து ஒரு பேண்ட் இருக்குது பாத்தீங்களா, அதை பார்த்து நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு, அந்த கொஸ்டினுக்கு வந்து இப்போ இவர் ஆன்சர் பண்றாரு, ஒரு ஃபேன் வந்து ஆன்சர் பண்றாரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நானும் ஜோரோ வந்து ஒரு கூலான பர்சன், அவன் வயித்துல ஏன் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் யோசிக்கிறப்ப அதுவும் வந்து ஜோரோட ஒரு பார்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. அதுல நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கினேன். அதனால நீ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஓடாவை நோக்கி கிடையாது, யார் வந்து அந்த வால்யூம் 4ல கொஸ்டின் கேட்டாங்களோ அவனை நோக்கி இந்த ஃபேன் வந்து கொஸ்டின் எழுப்பிக்கிறாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட ஓ சூப்பரு, 2 ரீடர்ஸ் மத்தியில ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுதா, இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டுறாங்க அப்படின்னா, பக்கியோட அப்பர் பாடியால் ஃப்ளோட் பண்ண முடியும், அதை பறக்க முடியும் அப்படின்னா அவன் பேசாம கிராண்ட் லைனே சுத்தி வந்துடலாமேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஓட வந்து என்ன சொல்லிக்கிறான், இல்ல அவனால அதை பண்ண முடியாது, ஏன்னா பராபர நோமிக்கு சில பவர் வந்து இருக்குது, சில பவர்ன்றதை விட அந்த எபிலிட்டியை ஒரு அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும், லிமிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் மாதிரி சொல்லிட்டேன் பவர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பராபர நோமியோட லிமிட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 200 பராபர டயமீட்டர் சர்க்கிள்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்குள்ளதான் அந்த பவர் யார் சாட்டுக்கிறாங்களோ, அந்த டெல்ஃபுட் யார் சாட்டுக்கிறாங்களோ அவங்களால சுத்தி வர முடியும். அந்த லிமிட் தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களால அவங்க பாடி பார்ட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடா சொல்லிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, கோபியோட அப்பா வந்து ஜம்ப் ரோப்ல வேர்ல்ட் சாம்பியன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க ஓடா கிட்ட. அப்ப ஓடா வந்து அப்படியா, எனக்கு தெரியாது, கோபியோட அப்பா உண்மையிலே சூப்பர் போலகுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, நம்ம குரோ இருக்கிறான்ல அவனோட பெட்ட ஒரு மேமத் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஓடா வந்து இல்ல எனக்கு அதுவும் தெரியவே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அந்த மேன்ஷனை சுத்தி அதை வச்சிருப்பான் பொழுது, நடந்து வரும் பொழுதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ இவர் உருவாகின கதைக்கு இவருக்கே தெரியாம சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து சொல்றாங்க, ஓடா வந்து முழிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போறதா கடைசி கொஸ்டின் வால்யூம் ஓடுது. அதுல ஒரு ஃபேன் ஓடாட்டு என்ன கேட்டுக்கிறான் அப்படின்னா, நான் ஃப்ரூட் ஸ்டாண்ட்ல வேலை செஞ்சிருந்தேன், அப்போ ஒரு குட்டி பையன் வந்தான், வந்துட்டு எங்க கமுகமு நோம்பி இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப வந்து இதுதான் பைத்தியத்தனமா இருக்குது, இந்த இடத்துல கமுகமு நோம்பி கூட இல்லைன்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பையன் வந்துட்டு என்கிட்ட கேட்டான் அப்படின்னா நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடா கிட்ட அவர் வந்து கேட்கிறாரு. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு நான் பதில் சொல்றதை விட அந்த கேரக்டர் அந்த இடத்துல இருந்து அவன் என்ன பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நீங்க அதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி சொல்லிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மாக்கினோ வந்து சொல்றாரு. ஸோ மாக்கினோ இருக்கிறப்ப யாரா மாக்கினோ கிட்ட வந்து டெல்ஃபுட் கேட்டாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்றேன்னா, என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்கிட்ட அது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொண்ணு எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு விட்டுருவாங்களாம். அதுக்கடுத்து நம்ம ஷாங்சனை கிட்ட போய் யாரை கேட்டாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு, நீ வந்து 10 வருஷம் சின்ன பையன் டெல்ஃபுட் சாப்பிட்றதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கலாய்ப்பாரான் அவனை. அதுக்கடுத்து லூஃபி கிட்ட யாராவது போய் கேட்டாங்க அப்படின்னா அவன் வந்து அடிச்சு துரத்திடுவானா. ஸோ இந்த 3 சுச்சுவேஷன் வந்து சொல்லிட்டு சினாரியோ மாதிரி சொல்லிட்டு இதுல நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 7ல ஃபேன்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு ஓடா வந்து ஆன்சர் பண்ணுது. எப்பயும் போல இது வந்து பாத்தீங்கன்னா காமெடியா ஜாலியா தான் போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது காமெடியா போச்சா ஜாலியா இருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் பத்தி எதுவும் தெரியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு, ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு இருக்குது, அதுல வால்யூம் 7ல ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, அது ஓட எப்படி ஆன்சர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் மறக்காம சொல்லிட்டு அவங்களே வந்து வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு மாசம் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.